உங்கள் கடந்த காலத்தின் பாரத்தால் நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா? நீங்கள் செய்த தவறுகளின் குற்ற உணர்ச்சியால் இரவுகளில் உறக்கமின்றி தவிக்கிறீர்களா? உங்கள் இதயத்தில் உள்ள காயங்களும் ஏமாற்றங்களும் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கின்றனவா? இன்று அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு வரும். இன்று வானம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. 333 என்ற எண் ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. அது பரலோகத்திலிருந்து வரும் ஒரு செய்தி. உங்கள் கடந்த காலம் மன்னிக்கப்பட்டது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட உள்ளது. உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். உங்கள் விசுவாசத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது பிரதான தூதர்கள் உங்களுக்காக இறங்கி வருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஒரு தெய்வீக சந்திப்பு இப்போது தொடங்குகிறது. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பிரசன்னத்தில் நான் இப்போது 3 பிரதான தூதர்களின் தெய்வீக உதவியை அழைக்கிறேன். போர் வீரர்களின் தளபதியான புனித மிக்கேல், உங்கள் வாளால் தீய சக்திகளை வெட்ட வாருங்கள். குணப்படுத்துதலின் தூதரான புனித ரபேல், உங்கள் தெய்வீக மருந்துடன் வாருங்கள். கடவுளின் தூதரான புனித கேப்ரியல், நல்ல செய்திகளுடன் வாருங்கள். உங்கள் மூவரின் சக்தியாலும் இயேசு கிறிஸ்து தாமே பயன்படுத்திய எப்பாத்தா என்ற வார்த்தை இப்போது உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுகிறது. எப்பாத்தா, அதாவது திறக்கப்படு. உங்கள் காதுகள் தெய்வீக வழிநடத்துதலுக்கு திறக்கப்படட்டும். உங்கள் கண்கள் அற்புதங்களைக் காணத் திறக்கப்படட்டும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதங்களைப் பெறத் திறக்கப்படட்டும். மூடப்பட்ட கதவுகள் இப்போது திறக்கப்படுகின்றன. முதலாவதாக, பிரதான தூதரான புனித மிக்கேலின் அதிகாரத்தால் நான் மன்னிப்பின் சுத்திகரிப்பை அறிவிக்கிறேன். கடந்த காலத்தில் நான் செய்த ஒவ்வொரு தவறு, பாவம் மற்றும் தவறான முடிவுக்காக நான் மன்னிப்பை கோருகிறேன் மற்றும் பெற்றுக்கொள்கிறேன். என் முன்னோர்களின் பாவங்கள், தலைமுறை சாபங்கள், என் மீது சொல்லப்பட்ட எதிர்மறை வார்த்தைகள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தால் இப்போது கழுவப்படுகின்றன. குற்ற உணர்ச்சியின் ஒவ்வொரு சங்கிலியும், வெட்கத்தின் ஒவ்வொரு கட்டும், சுய வெறுப்பின் ஒவ்வொரு சுவரும் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. புனித மிக்கேலின் வாள் என் கடந்த காலத்திற்கும் என் நிகழ்காலத்திற்கும் இடையில் உள்ள தீய பிணைப்பை துண்டிக்கிறது. நான் இனி என் கடந்த காலத்தின் கைதி அல்ல. நான் ஒரு புதிய படைப்பு. என் கடந்த காலத்தின் சாம்பலிலிருந்து கடவுளின் மகிமைக்காக நான் எழுகிறேன். என்னை எதிர்த்து உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. பொறாமை, பில்லி சூனியம், கண்திருஷ்டி ஆகியவற்றின் ஒவ்வொரு அம்பும் அனுப்பியவரிடமே திரும்புகிறது. என் ஆவி, என் ஆன்மா, என் சரீரம் இப்போது பரிசுத்த ஆவியின் நெருப்பால் சுத்திகரிக்கப்படுகிறது. என் கடந்த காலத்தின் கதவு இப்போது என்றென்றைக்குமாக மூடப்பட்டுவிட்டது. நான் மன்னிக்கப்பட்டவன். நான் சுத்தமானவன். நான் விடுதலை பெற்றவன். புனித மிக்கேலின் பெயரால் என் ஆன்மாவை ஒடுக்கும் ஒவ்வொரு இருண்ட சக்தியையும் நான் கண்டிக்கிறேன். தோல்வியின் ஆவி, தாமதத்தின் ஆவி, வறுமையின் ஆவி மற்றும் நோயின் ஆவி, உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிடுகிறேன். என்னை விட்டு வெளியேறுங்கள். உங்கள் அதிகாரம் என் மீது உடைக்கப்பட்டுள்ளது. என் மனம் கிறிஸ்துவின் மனதைக் கொண்டுள்ளது. குழப்பம், சந்தேகம் மற்றும் பயத்திற்கு அதில் இடமில்லை. என் இதயம் கடவுளின் அன்பால் நிரம்பியுள்ளது. கசப்பு, கோபம் மற்றும் மன்னிக்காமைக்கு அதில் இடமில்லை. என் வீடு வானதூதர்களால் பாதுகாக்கப்படுகிறது. அங்கே எந்த தீங்கும் நுழைய முடியாது. புனித மிக்கேலின் படைகள் என் வீட்டை சுற்றி ஒரு நெருப்பு மதிலாக நிற்கின்றன. இரவில் வரும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் நான் பயப்பட மாட்டேன். என் காலடியில் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும் அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சாபமும் ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஒவ்வொரு தந்திரமான திட்டமும் அம்பலப்படுத்தப்பட்டு அழிக்கப்படுகிறது. நான் சாத்தானின் பொய்களை நிராகரிக்கிறேன். நான் கடவுளின் உண்மையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு வெற்றியாளனை விட மேலானவன். இப்போது புனித மிக்கேலின் நெருப்பு வாள் என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தடங்களையும் வெட்டி எறிகிறது. என் முன்னேற்றத்தை தடுக்கும் கண்ணுக்குத் தெரியாத தடைகள், என் நிதிநிலையை பாதிக்கும் மாயாஜால வேலைப்பாடுகள், என் உறவுகளை சீர்குலைக்கும் பொறாமையின் விளைவுகள் அனைத்தும் இப்போது அழிக்கப்படுகின்றன. என் தொழில் வாழ்க்கையில் உள்ள தடைகள், என் வியாபாரத்தில் உள்ள தேக்கம், என் கல்வியில் உள்ள சிரமங்கள் அனைத்தும் புனித மிக்கேலின் சக்தியால் அகற்றப்படுகின்றன. என் குடும்பத்தில் பிரிவினையை உருவாக்குவும் ஒவ்வொரு தீய செல்வாக்கும் இப்போது துண்டிக்கப்படுகிறது. என் பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதிக்கவும் ஒவ்வொரு எதிர்மறை பிணைப்பும் உடைக்கப்படுகிறது.
என் திருமணத்தின் மீது வரும் ஒவ்வொரு தாக்குதலும் முறியடிக்கப்படுகிறது. கடந்த கால உறவுகளின் ஆன்ம பிணைப்புகள், தீய பழக்க வழக்கங்களின் அடிமைத்தனம் மற்றும் எதிர்மறை சிந்தனைகளின் கோட்டைகள் அனைத்தும் இப்போது இடித்துத் தள்ளப்படுகின்றன. என் பாதை இப்போது தெளிவாக உள்ளது. என் எதிர்காலம் இப்போது பாதுகாப்பாக உள்ளது. விடுதலை, முழுமையான மற்றும் தெய்வீக விடுதலை இப்போது என்னுடையது. என் கடந்த காலத்தின் கதவுகளை மூடி மன்னிக்கப்பட்ட நிலையில் நான் ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நுழைகிறேன். புனித மிக்கேல், என் பாதுகாவலராக இந்த புதிய பயணத்தில் எனக்கு முன்னால் செல்லுங்கள். என் வழியில் உள்ள ஒவ்வொரு பொறியையும் ஒவ்வொரு மறைந்திருக்கும் எதிரியையும் அம்பலப்படுத்துங்கள். என் வலது புறத்திலும் இடது புறத்திலும் முன்னாலும் பின்னாலும் உங்கள் தூதர்களை நிறுத்துங்கள். நான் நடக்கும் தரை பரிசுத்தமானது. நான் சுவாசிக்கும் காற்று சுத்தமானது. நான் சந்திக்கும் மக்கள் தெய்வீகமாக நியமிக்கப்பட்டவர்கள். என் பயணத்தில் இனி தாமதங்கள் இல்லை, இனி தடைகள் இல்லை, இனி ஏமாற்றங்கள் இல்லை. கடவுள் எனக்காக திட்டமிட்டுள்ள ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நோக்கி நான் தைரியமாக முன்னேறுகிறேன். பயத்தின் ஆவிக்கு பதிலாக எனக்கு சக்தியின் ஆவி, அன்பின் ஆவி மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவி கொடுக்கப்பட்டுள்ளது. என் தலை விதி என் கைகளில் இல்லை, அது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் கைகளில் உள்ளது. அவர் எனக்கு ஒரு நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் கொடுப்பார். நான் மன்னிக்கப்பட்டவன் என்பதை ஆழமாக உணர்கிறேன். என் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து என் கடந்த கால தவறுகளால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நான் மன்னிக்கிறேன். அதேபோல் எனக்கு எதிராக தவறு செய்த அனைவரையும் நான் முழு மனதுடன் மன்னிக்கிறேன். கசப்பின் வேர்கள், பழிவாங்கும் எண்ணங்கள் மற்றும் பழைய காயங்கள் அனைத்தையும் நான் இப்போது விடுவிக்கிறேன். புனித மிக்கேலின் உதவியுடன் இந்த எதிர்மறை ஆற்றல்களின் பிடியிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். என் இதயம் இப்போது ஒரு சுத்தமான பாத்திரம். அது கடவுளின் அன்பையும் சமாதானத்தையும் மட்டுமே ஏந்திக் கொள்ளும். இந்த மன்னிப்பின் செயல் என் வாழ்க்கையில் அற்புதங்களின் கதவுகளை திறக்கிறது. நான் மன்னிக்கும்போது நான் மன்னிக்கப்படுகிறேன். நான் விடுவிக்கும்போது நான் விடுவிக்கப்படுகிறேன். சமாதானம் ஒரு நதி போல என் மீது பாய்கிறது. என் மனம் அமைதியாக இருக்கிறது. என் ஆவி சுதந்திரமாக இருக்கிறது. நான் கடவுளுடனும் மற்றவர்களுடனும் என்னுடனும் சமாதானமாக இருக்கிறேன். இப்போது தூதர் புனித கேப்ரியலின் அதிகாரத்துடன் நான் என் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை அறிவிக்கிறேன். வறுமையின் காலம் முடிந்துவிட்டது. கடன்களின் காலம் முடிந்துவிட்டது. பற்றாக்குறையின் காலம் முடிந்துவிட்டது. நான் இப்போது செழிப்பின் உடன்படிக்கைக்குள் நுழைகிறேன். என் நிதி வாழ்க்கையின் மீது எப்பாத்தா என்று நான் பிரகடனம் செய்கிறேன். என் வங்கிக் கணக்குகளே திறவுங்கள். என் பணப்பையே திற. எதிர்பாராத வருமானத்தின் கதவுகளே திறவுங்கள். புதிய வேலை வாய்ப்புகளே திறவுங்கள். வியாபார ஒப்பந்தங்களே திறவுங்கள். எனக்கு வரவேண்டிய பணம், எனக்கு திரும்ப வேண்டிய கடன்கள், திருடப்பட்ட என் செல்வம் அனைத்தும் இப்போது 100 மடங்காக என்னிடம் திரும்ப வரட்டும். வானத்தின் பலகணிகள் எனக்காக திறக்கப்படுகின்றன. என் களஞ்சியங்களில் இடமில்லாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் என் மீது ஊற்றப்படுகின்றன. புனித கேப்ரியல், நல்ல செய்திகளின் தூதரே, இப்போது எனக்கு நிதி அற்புதங்களின் நல்ல செய்திகளைக் கொண்டு வாருங்கள். கடன்கள் ரத்து செய்யப்பட்டதாக ஒரு தொலைபேசி அழைப்பு வரட்டும். ஒரு எதிர்பாராத காசோலை அஞ்சலில் வரட்டும். என் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகட்டும். என் திறமைகளுக்கும் உழைப்புக்கும் தகுந்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கட்டும். நான் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறட்டும். நான் முதலீடு செய்வதெல்லாம் பல மடங்காகப் பெருகட்டும். நான் கொடுக்கும்போது அது எனக்கு நல்ல அளவிலும் அமுக்கப்பட்டும் குலுக்கப்பட்டும் நிரம்பி வழியும்படியாய் திரும்பக் கொடுக்கப்படுகிறது. நான் பணத்தை ஈர்க்கும் ஒரு காந்தம். செல்வம் என்னை எல்லா திசைகளிலிருந்தும் தேடி வருகிறது. நான் கடன் படுபவன் அல்ல, நான் கடன் கொடுப்பவன். நான் ஏழை அல்ல, நான் கடவுளின் பார்வையில் ஒரு இளவரசன்/இளவரசி. என் மீதுள்ள ஒவ்வொரு கடன் சாபத்தையும் நான் இயேசுவின் பெயரால் உடைக்கிறேன். கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், அவை அனைத்தின் சக்தியும் இப்போது என் மீது முறிக்கப்படுகிறது. அவற்றை அடைக்கத் தேவையான ஞானத்தையும் வழிகளையும் நிதி ஆதாரங்களையும் கடவுள் எனக்குத் தருகிறார். அதிசயமான முறையில் கடன்கள் ரத்து செய்யப்படட்டும். கடன் கொடுத்தவர்களின் இதயங்கள் எனக்குச் சாதகமாகத் திரும்பட்டும். நிதி நெருக்கடியை உருவாக்கும் ஒவ்வொரு நீதிமன்ற வழக்கும் எனக்குச் சாதகமாகத் தீர்க்கப்படட்டும்.
நிதி இழப்பை ஏற்படுத்தும் ஒவ்வொரு தீய திட்டமும் முறியடிக்கப்படட்டும். நான் நிதிச் சுதந்திரத்தை அறிவிக்கிறேன். என் பெயர் கடன் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு ஆசீர்வாதப் பட்டியலுக்கு மாற்றப்படுகிறது. நான் இனி பணத்திற்காக வேலை செய்யவில்லை, பணம் எனக்காக வேலை செய்கிறது. நான் செழிப்பின் ராஜ்யத்தில் வாழ்கிறேன். வேலையின்மையின் ஆவியை நான் கண்டிக்கிறேன். நிராகரிப்பின் ஆவியை நான் விரட்டுகிறேன். என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில், என் குடும்பத்தினரின் வாழ்க்கையில் வேலையின்மையின் ஒவ்வொரு கோட்டையும் இப்போது இடிக்கப்படுகிறது. புனித கேப்ரியல், தெய்வீக வேலை வாய்ப்புகளின் கதவுகளை திறவுங்கள். என் திறமைகளுக்கும் தகுதிகளுக்கும் ஏற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய மன நிறைவை தரும் ஒரு வேலையை நான் இப்போது பெற்றுக்கொள்கிறேன். நேர்காணல்களில் எனக்கு சாதகமான பதில் கிடைக்கட்டும். என் விண்ணப்பங்கள் மற்ற எல்லாவற்றையும் விட பிரகாசிக்கட்டும். நான் ஒரு வேலையைத் தேடவில்லை, சரியான வேலை என்னை தேடி வருகிறது. சொந்தத் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், புதிய சந்தைகள் மற்றும் புதிய யோசனைகளின் கதவுகள் திறக்கப்படட்டும். உங்கள் வியாபாரம் உள்ளூரிலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவடையட்டும். எப்பாத்தா. என் செழிப்பின் பாதையை தடுத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு திருட்டு ஆவியையும் நான் கட்டுகிறேன். என் நேரத்தை திருடும் சக்திகள், என் யோசனைகளை திருடும் சக்திகள், என் ஆற்றலை திருடும் சக்திகள், என் பணத்தை திருடும் சக்திகள் அனைத்தும் இப்போது இயேசுவின் பெயரால் முடமாக்கப்படுகின்றன. என் உழைப்பின் பலனை இனி யாரும் திருட முடியாது. ஏமாற்றுபவர்கள், வஞ்சகர்கள் என் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுகிறார்கள். எனக்குச் சொந்தமான அனைத்தும் என்னிடம் திரும்ப வருகிறது. என் கடந்த கால இழப்புகளுக்கு கடவுள் எனக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிறார். என் வீடு, என் வாகனம், என் உடைமைகள் அனைத்தும் வானதூதர்களின் பாதுகாப்பில் உள்ளன. நான் ஞானத்துடன் செலவு செய்கிறேன், தாராளமாக கொடுக்கிறேன், மகிழ்ச்சியுடன் சேமிக்கிறேன். நான் பணத்தின் எஜமானன், அது என் அடிமை அல்ல. என் செல்வம் கடவுளின் ராஜ்யத்தை பூமியில் கட்டியெழுப்ப ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. கடந்த காலத்தில் நான் செய்த நிதித் தவறுகள் மன்னிக்கப்பட்டன. மோசமான முதலீடுகள், தேவையற்ற செலவுகள் மற்றும் இழந்த வாய்ப்புகளுக்காக நான் என்னை மன்னிக்கிறேன். அந்த அனுபவங்களிலிருந்து நான் பாடம் கற்றுக்கொண்டேன். இப்போது நான் நிதி ஞானத்தால் நிரப்பப்படுகிறேன். புனித கேப்ரியலின் தூண்டுதலால் சரியான நிதி முடிவுகளை எடுக்க நான் வழிநடத்தப்படுகிறேன். பணத்தை பற்றிய ஒவ்வொரு எதிர்மறையான நம்பிக்கையும் வறுமை மனப்பான்மையும் என் மனதிலிருந்து அகற்றப்படுகிறது. பணம் தீமையானது, பணக்காரர்கள் கெட்டவர்கள் போன்ற பொய்களை நான் நிராகரிக்கிறேன். பணம் ஒரு கருவி, அதை நான் நன்மைக்காக பயன்படுத்துவேன். நான் ஒரு நல்ல உக்கிரானக்காரன். கடவுள் எனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் நான் பொறுப்புடன் நிர்வகிப்பேன். என் நிதி எதிர்காலம் பிரகாசமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. நான் இப்போது ஒரு புதிய செழிப்பின் அத்தியாயத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என் மனக்கண்ணில் என் வங்கிக் கணக்குகள் நிரம்பி வழிவதை பார்க்கிறேன். என் கடன்கள் அனைத்தும் பூஜ்யமாக குறைவதை பார்க்கிறேன். என் குடும்பம் எந்த குறையுமின்றி வாழ்வதை பார்க்கிறேன். நான் தாராளமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறேன். இந்த விசன் தெய்வீகமானது, அது நிச்சயமாக நிறைவேறும். கேப்ரியலின் தூதர்கள் இந்த நிதி அற்புதங்களை செயல்படுத்த இப்பொழுது வானத்திலிருந்து அனுப்பப்படுகிறார்கள். தடைகள் நீக்கப்படுகின்றன, வழிகள் உருவாக்கப்படுகின்றன. நான் என் விசுவாசத்தால் என் செழிப்பை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி தந்தையே, நீங்கள் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை. என் நிதி வாழ்க்கை உங்கள் மகிமையின் ஒரு சாட்சியாக இருக்கும். எப்பாத்தா, திறக்கப்படு. இப்போது தெய்வீக மருத்துவரான புனித ரப்பேலின் பெயரால் என் சரீரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை நான் அறிவிக்கிறேன். கடந்த கால நோய்கள், வலிகள் மற்றும் பலவீனங்களின் காலம் முடிந்துவிட்டது. நான் இப்போது தெய்வீக ஆரோக்கியத்தின் உடன்படிக்கைக்குள் நுழைகிறேன். என் சரீரத்தின் மீது எப்பாத்தா என்று நான் பிரகடனம் செய்கிறேன். நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு திசுவும், ஒவ்வொரு உறுப்பும் இப்போது குணமடையத் திறக்கப்படட்டும். என் இரத்த ஓட்டமே தூய்மையாக, என் நரம்பு மண்டலமே அமைதியடை, என் நோய் எதிர்ப்பு மண்டலமே பலப்படு. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். நோய்க்கும் வியாதிக்கும் என் உடலில் இடமில்லை. அது பரிசுத்த ஆவியின் ஆலயம். புனித ரபேலின் குணப்படுத்தும் பச்சை ஒளி இப்போது என் தலை முதல் பாதம் வரை பாய்ந்து செல்வதை நான் உணர்கிறேன். அது என் மூளையில் உள்ள ஒவ்வொரு நரம்பையும் குணமாக்குகிறது. மன அழுத்தத்தையும் கவலையையும் எதிர்மறை சிந்தனைகளையும் நீக்குகிறது. அது என் கண்களுக்குள் சென்று என் பார்வையை தெளிவாக்குகிறது. அது என் காதுகளுக்குள் சென்று கேட்கும் திறனை மீட்டெடுக்கிறது. அது என் தொண்டை, என் தைராய்டு,
என் குரல் வளையை குணமாக்குகிறது. அது என் இதயம் மற்றும் இரத்த நாளங்களை சரி செய்கிறது. இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது. சரியான தாளத்தில் துடிக்க வைக்கிறது. அது என் நுரையீரல்களுக்குள் சென்று ஒவ்வொரு சுவாசத்தையும் ஆழமாகவும் முழுமையாகவும் ஆக்குகிறது. அது என் வயிறு, குடல், கல்லீரல் மற்றும் கணையத்தை குணமாக்கி சரியான செரிமானத்தை உறுதி செய்கிறது. என் உடலில் உள்ள ஒவ்வொரு புற்றுநோய் செல்லும், ஒவ்வொரு கட்டியும், ஒவ்வொரு நீர்க்கட்டியும் இப்போது கரைந்து போகிறது. புனித ரபேலே, என் எலும்புகள், தசைகள் மற்றும் மூட்டுகளில் உள்ள ஒவ்வொரு வலியையும் நீக்குங்கள். ஆர்த்ரைடிஸ், முதுகுவலி, கழுத்துவலி, மூட்டுவலி அனைத்தும் இப்போது மறையட்டும். என் சருமத்தில் உள்ள ஒவ்வொரு நோயும், ஒவ்வொரு ஒவ்வாமையும், ஒவ்வொரு தடிப்பும் குணமாகட்டும். சர்க்கரை நோயின் ஆவியை நான் கண்டிக்கிறேன். என் இரத்த சர்க்கரை அளவு சீராகட்டும். உயர் இரத்த அழுத்தத்தின் ஆவியை நான் கண்டிக்கிறேன். என் இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பட்டும். என் சிறுநீரகங்கள், என் இனப்பெருக்க உறுப்புகள், என் முழு உடலும் தெய்வீக ஆரோக்கியத்தில் செயல்படட்டும். நான் பலவீனத்தை நிராகரித்து பலத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் சோர்வை நிராகரித்து ஆற்றலை ஏற்றுக்கொள்கிறேன். நான் நோயை நிராகரித்து முழுமையான ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தின் மீது நான் இப்போது குணப்படுத்துதலை அறிவிக்கிறேன். கடந்த கால காயங்கள், துரோகங்கள் மற்றும் ஏமாற்றங்களால் ஏற்பட்ட மனவேதனைகள் இப்போது குணமடைகின்றன. புனித ரபேல், உங்கள் தெய்வீக தைலத்தால் என் உடைந்த இதயத்தை கட்டுங்கள். மன அழுத்தத்தின் இருள், கவலையின் பிடி மற்றும் பயத்தின் சங்கிலிகள் இப்போது உடைக்கப்படுகின்றன. எனக்கு இரவில் ஆழ்ந்த அமைதியான உறக்கம் வரட்டும். நான் காலையில் புத்துணர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் எழுகிறேன். பீதி தாக்குதல்கள், மன உளைச்சல் மற்றும் த்வித்ருவி ராக்யம் டீ போன்ற நிலைகள் இயேசுவின் பெயரால் குணமடைகின்றன. என் மனம் கிறிஸ்துவின் சமாதானத்தால் நிரம்பியுள்ளது. அது எல்லா புரிதலுக்கும் அப்பாற்பட்டது. நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன். நான் சமாதானத்தை தேர்ந்தெடுக்கிறேன். நான் மனத்தெளிவை தேர்ந்தெடுக்கிறேன். கடந்த கால தவறுகளாலும் மற்றவர்களின் வார்த்தைகளாலும் என் சுயமரியாதையில் ஏற்பட்ட காயங்கள் இப்போது குணமடைகின்றன. நான் கடவுளின் பார்வையில் மதிப்புமிக்கவன், நேசிக்கப்படுகிறேன், ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்பதை நான் அறிவேன். நான் ஒரு தவறு அல்ல. நான் ஒரு அற்புதம். தாழ்வு மனப்பான்மையின் ஒவ்வொரு பொய்யையும் நான் நிராகரிக்கிறேன். நான் தைரியமானவன். நான் திறமையானவன். நான் அழகானவன். புனித ரபேல், என்னை நானே பிரீமியன்சி மற்றும் ஏற்றுக்கொள்ளும் திறனை எனக்கு தாருங்கள். என் உண்மையான மதிப்பை நான் உணரும்போது மற்றவர்களுடனான என் உறவுகளும் ஆரோக்கியமாகின்றன. நான் ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்குகிறேன். நச்சு உறவுகளை என் வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறேன். நான் அன்பை கொடுக்கவும் பெறவும் தகுதியானவன். என் குடும்ப உறுப்பினர்கள், என் நண்பர்கள், இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் சரீரத்தின் மீதும் நான் புனித ரபேலின் குணப்படுத்துதலை அனுப்புகிறேன். மருத்துவமனைகளில் இருப்பவர்களுக்காக, அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களுக்காக, குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மருத்துவர்களின் அறிக்கைகள் மாறட்டும். பரிசோதனை முடிவுகள் சாதகமாக வரட்டும். தெய்வீக அற்புதம் இப்போது நிகழட்டும். தோபித்தின் கண்களை குணமாக்கியது போல எங்கள் கண்களை குணமாக்கும். சாராளின் கர்ப்பப்பையை திறந்தது போல எங்கள் மலட்டுத்தன்மையை குணமாக்கும். நாம் அனைவரும் தெய்வீக ஆரோக்கியத்தில் வாழ்ந்து கடவுளுக்கு சேவை செய்ய நீண்ட ஆயுளை பெறுவோமாக. எப்பாத்தா, ஆரோக்கியத்தின் கதவுகளே திறவுங்கள். இப்போது 3 பிரதான தூதர்களின் முன்னிலையில் நான் என் முழுமையான வெற்றியை அறிவிக்கிறேன். என் கடந்த காலம் மன்னிக்கப்பட்டது. என் நிகழ்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டது. புனித மிக்கேலின் வாளால் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். புனித கேப்ரியலின் செய்தியால் நான் செழிப்படைந்திருக்கிறேன். புனித ரபேலின் குணப்படுத்துதலால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் சக்தி என் மீது இருக்கிறது. 333 என்ற தெய்வீக முத்திரை என் நெற்றியில் பதிக்கப்பட்டுள்ளது. இது புதிய தொடக்கங்களின் அடையாளம். இது உடன்படிக்கையின் அடையாளம். இது வெற்றியின் அடையாளம். என் வாழ்க்கையில் எல்லாம் கூடி நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது நிறைவேறியது. நான் நன்றியுணர்வுள்ள இதயத்துடன் நிற்கிறேன். என் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றியதற்காக நன்றி. என் துக்கத்தை நடனமாக மாற்றியதற்காக நன்றி.
என் சாம்பலுக்கு பதிலாக எனக்கு அழகை கொடுத்ததற்காக நன்றி. இந்த ஜெபம் வானத்தில் கேட்கப்பட்டது. அதற்கான பதில் ஏற்கனவே பூமியில் வெளிப்பட்டு வருகிறது. நான் இனி சந்தேகப்பட மாட்டேன். நான் இனி பயப்பட மாட்டேன். நான் விசுவாசத்தில் நடப்பேன், பார்வையில் அல்ல. என் சாட்சியம் பலரை ஊக்குவிக்கும். என் வாழ்க்கை கடவுளின் நன்மையின், கருணையின் மற்றும் அற்புத சக்தியின் ஒரு வாழும் உதாரணமாக இருக்கும். இந்த நாள் என் வாழ்க்கையின் முதல் நாள். ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. ஒரு புதிய பாடல் என் வாயில் இருக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கை என் இதயத்தில் இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். வானம் உங்கள் ஜெபத்தைக் கேட்டது. தூதர்கள் உங்கள் சார்பாகச் செயல்படுகிறார்கள். உங்கள் அற்புதம், உங்கள் விடுதலை, உங்கள் புதிய தொடக்கம் ஏற்கனவே பயணத்தில் உள்ளது. அதை விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த செய்தியால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய 3 பேருக்காவது கருணையின் செயலாக இந்த வீடியோவை அனுப்புங்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை முத்திரையிட கருத்துகளில் நான் 333 ஐ ஏற்றுக்கொள்கிறேன். என் கடந்த காலம் மன்னிக்கப்பட்டது என்று எழுதுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.